தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் 10,000 தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் வாயில் காப்பாளர்களின் கொடுப்பனவு 7,000 ரூபாவிலிருந்து 15,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை சாலை மேம்பாட்டு இணையத்தில் 700 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 300 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர். அவர்கள் பணி உறுதி செய்யப்பட காப்பூத்து சாதாரண பரிசு எழுதியிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அண்மையில் முழு நாடு ஒன்றாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அன்று தொடக்கம் நாட்டில் போதைப்பொருளுடன் தொடர்புபட்ட பலர் கைது செய்யப்பட்டு வருவதுடன் கைது செய்யப்படுபவர்கள் மீது முறையான சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தெற்கை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருந்த பல போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் இலங்கையிலிருந்து தப்பி சென்று வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மேற்கொண்டுள்ளதை அரசாங்கம் வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாறான பின்னணியிலே மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அரசாங்கத்திடம் சரணடைய உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். 2026 பட்ஜெட் தொடர்பாக IMF முன்வைத்த சில திட்டங்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் சொத்து வரி விதிக்க IMF முன்வைத்த திட்டத்தை அரசாங்கம் நிராகரித்ததாக அமைச்சர் கூறினார். சொத்து வரி 2027 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்பள உயர்வுக்கான முன்மொழிவும் நிராகரிப்பு. சம்பள உயர்வுக்கான IMF முன்மொழிவையும் நாங்கள் நிராகரித்தோம். இது பணவீக்க விகிதத்தை விட குறைவு. எங்களுக்கு கிடைத்த ஆணையின்படி பணவீக்க விகிதத்தை விட சம்பள உயர்வு அதிகமாக இருக்க வேண்டும் என்று IMFக்கு தெரிவித்தோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி செயல்படுத்த உள்ளது. அதன்படி ரணிலுடன் கற்றுக்கொள் திட்டம் எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். சண்டியராக ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிக்கின்றது. மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது. இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது 1-2 அடிகள் பின்வாங்குவதில் பிழையில்லை. இந்த நிலையில் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சி பீடம் ஏறிய கோட்டபாய பின்கதவு வழியாக தப்பி செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துகின்றேன் என சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். சந்தையில் முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் அசாதாரண ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. உற்பத்தியாளரை பாதுகாக்கும் நிலையான விலையை பேணுவதை நோக்கமாக கொண்டு நுகர்வோருக்கு சலுகை விலையை வழங்கும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பாடசாலைகளில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்களை வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட 1818 என்ற அவசர இலக்கம் மூலம் போதைப்பொருள் பயன்பாடு, விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான 800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த 800 முறைப்பாடுகளும் கடந்த 4 நாட்களுக்குள் பெறப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை தொடங்கிய முதல் 4 நாட்களுக்குள் போலீசார் 5300 பேரை கைது செய்துள்ளனர். புத்தளம் மணராகலை பிரதான வீதியில் 11ஆம் மைல்கல் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
இந்த விபத்து நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லொரியின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்த நிலையில் புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பேருந்தில் பயணித்த சில பயணிகளுக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கரடியனாறு கார்மலை பகுதியில் 55 வயதுடைய நபரொருவர் நேற்று யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள கார்மலை பகுதியில் நேற்று காலை 11 மணியளவில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென வந்த யானை அவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சீதுவையில் உள்ள மருந்தக உரிமையாளர் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேகநபரிடமிருந்து 13,600க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தென்கொரியாவில் பணிபுரிந்த 2 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்த இலங்கை தொழிலாளர்கள் இருவரும் உள்ளூர் மீன் வளர்ப்பு பண்ணையொன்றில் பணிபுரிந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு உள்ளூர் மீன் வளர்ப்பு பண்ணையொன்றின் நீர்த்தாங்கிக்குள் 3 பேர் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு போலீஸ் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பண்ணையில் இருந்த 4 மீட்டர் அகலம், 3 மீட்டர் நீளம் மற்றும் 2 மீட்டர் உயரம் கொண்ட பெரிய நீர்த்தாங்கி ஒன்றில் சிக்கி 50 வயதுடைய கொரிய நாட்டவரும் 20 மற்றும் 30 வயதுடைய 2 இலங்கையர்களும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் தலாவு வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் தலாவ ஜேகங்க சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயர்தர பரிசைக்கு தோற்றிய மாணவர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் மொத்தமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான வாசனை திரவியங்களை நேற்று நுகர்வோர் விவகார சபையின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ராஜகிரிய கொத்தட்டுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வாசனை திரவியங்கள் துபாயிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மேல் நீதிமன்றம் நேற்று 6 பேருக்கு எதிராக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பிலேயே குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த 6 பேரும் கெகல உள்ள பகுதியில் உள்ள லொரியொன்றில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லொரியை ஏற்றி கொலை செய்தமை குறிப்பிடத்தக்கது. 11வது வருடமாக இலங்கை இந்திய கூட்டு இராணுவ பயிற்சிகள் இந்தியாவின் கர்நாடகாவில் ஆரம்பமாகின்றது. மித்ரா சக்தி என்ற பெயர் கொண்ட இந்த கூட்டு இராணுவ பயிற்சிகள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு, ட்ரோன் பயிற்சிகள் உட்பட்ட பல்வேறு பயிற்சிகள் இதன்போது 2 நாட்டு படையினருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சிகள் வருட இறுதியில் நடத்தப்படும் நிலையில் கடந்த வருடம் இலங்கையில் நடத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.